ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் வந்து ஃபுல்கா ரெசிபி போட்டிருந்தேன். அதை என்னோட சிஸ்டரான லாவண்யா அவங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் என்னோட ரெசிபிஸ் ஏதாவது ட்ரை பண்ணிங்கன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்றைய திருக்குறள், உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருப்பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இதோட விளக்கம் என்ன அப்படின்னா, உருளுகின்ற பெரிய தேருக்கே ஒரு சிறிய அச்சாணி தான் வந்து உதவுகிறது. அதுபோலத்தான் உருவத்தில் சிறியவராய் இருந்தாலும் அவருடைய செயல்கள் வந்து பெரியதாக இருக்கும். அதனால் அவர்களை பார்த்து நாம் இகழக்கூடாது. இன்னைக்கு சோள இட்லியும் தோசையும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் இருக்குல்ல, அந்த சோளத்தையும் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியும் நல்லா கழுவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறணும் சோளம், அப்போ தான் வந்து நம்ம அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும், நமக்கு அரைப்படும். இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு உளுந்தும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிரைண்டரில் நான் முதல்ல ஊற வச்சுருந்த உளுந்தும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்தி நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா பஞ்சு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோளம் இட்லி அரிசி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி அப்பப்போ சேர்த்தி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். உங்களுக்கு கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும் இட்லி. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் இந்த மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. பாருங்க, எல்லாத்தையும் இதில் மாற்றியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். கையை வச்சு கலந்துக்கோங்க, கரண்டி விட கையை வச்சு கலந்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. நல்லா ஒரே மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த பதத்தில் நான் வந்து கலந்துருக்கேன். இது அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கட்டும். பாருங்கள், மாவு நல்லாவே புளிச்சிருக்கு. நான் நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன், காலையில் இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு மாவு. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மேலே கலந்துக்கோங்க, ஒரே டைரெக்ஷனில் கலந்துக்கோங்க, ரொம்ப ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இட்லி தட்டும் ரெடியாக இருக்குது. நீங்கள் நார்மலாக எப்படி இட்லி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. நான் வந்து துணி போட்டு தான் ஊற்றுவேன். ஸோ ஈர துணி வந்து மேலே போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு தடவை கலந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் இதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணியும் சூடாக இருக்குது. நம்ம தட்டை உள்ளே வச்சிடலாம். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடுங்க. 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம இட்லி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றிடலாம். மேலே வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. நமக்கு துணி வந்து ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், ஒட்டாமல் வந்துடும். அப்படியே எடுத்துடுங்க. பாருங்க, சாஃப்டான நம்ம சோள இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் தோசைக்கு இதே மாவு தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்தில் நல்லா கலந்துக்க போகிறேன். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை கல்லும் ரெடியாக இருக்குது. நல்லா லேசாகவே ஊற்றிக்கோங்க, நல்லா மொறுமொறுப்பாக வரும். நான் இதுக்கு முன்னாடி வந்து கம்பு தோசை போட்டிருந்தேன். நீங்கள் அந்த மெத்தட்லேயும் வந்து சோள தோசை பண்ணலாம். நீங்கள் இந்த மாவை அரைச்சிட்டிங்க அப்படின்னா இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாமே ஒரே மாவில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மொறுமொறுப்பாக வேகட்டும். இப்போ திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், தோசையும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம். நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இட்லி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது.
நான் இதுக்கு வந்து கருவேப்பிலை பொடி கூட கொஞ்சம் நெய் சேர்த்தி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி நான் என் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பர் காம்பினேஷன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நார்மல் இட்லியெல்லாம் வேண்டான்னு சொல்லிடுவீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் இட்லி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.